ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது U&I அப்படிங்கிற கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஒயர்லெஸ் நெக் பேண்ட். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோட சீரீஸ் பார்த்திங்கன்னா ஃபியூஷன் சீரீஸ். இதில் நிறையா சீரீஸ் இருக்குது. டைட்டானியம் சீரீஸு, இது மாதிரி இந்த ஃபியூஷன், அதுக்கப்புறம் இன்னும் 4-5 சீரீஸ் வருது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அன்பாக்சிங் ஃபியூஷன் சீரீஸோட ஒரு அன்பாக்சிங். வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இதில் பாக்ஸுக்குள்ளே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நெக் பேண்டு வந்திருக்கு. நெக் பேண்டுக்கு அடுத்தது இந்த யூஎஸ்பி அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சார்ஜர் நம்மகிட்ட இருக்கும், அதுக்குன்ட்டு நமக்கு பழைய மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நெக் பேண்டு. இப்போ நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு வந்துருக்கிறது நல்லா பார்த்துங்க. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் 2 ஹெட்செட் இருக்குது. இந்த பேட்ரி பார்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த சார்ஜிங் போர்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு இங்கே தான் இருக்குது. இதை தான் நீங்கள் சார்ஜ் போடக்கூடிய இடம் இதுதான். இப்படி தான் நீங்கள் சார்ஜை போடணும். இப்போ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 2 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் பேட்ரி, ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்ரி கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 230 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ 230 mAh பேட்டரியோட அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக. அவங்க பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் நார்மல். அந்த 20 மணி நேரம் 25 மணி நேரம் இந்த டாக்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 28 மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் உள்ள முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட்டோட இந்த குவாலிட்டி. நார்மல் ரப்பர் கொடுக்காம இதில் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் லாங் லைஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் நெக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்த இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது காலை கனெக்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பாஸ் பட்டன் மாதிரி இந்த பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கால் பட்டனை தான் பவர் பட்டனாக பயன்படுத்திப்பீங்க. மற்றபடி இதில் வேறு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் வேறு எதுவும் கிடையாது. இதில் இன்னும் மேலே சொல்லணும் அப்படின்னாக்கா இதில் இந்த ப்ளூடூத் வெர்ஷன் லேட்டஸ்ட்டு 5.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸு கரெக்டாக ஒரு 10 மீட்டர், அதாவது 32 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் இதை ஒயர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் இந்த லாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் நீங்கள் நெக்கில் போட்டிருக்கும் போது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிடும். இப்போ இதில் இன்னொன்று முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நெக்கில் லாக் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் இதை மியூசிக் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டும்
அட்ராக்ட் ஆகிடும்போது ரெண்டும் ஒட்டிக்கும் போது உங்களுக்கு மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நீங்கள் போய் மொபைல் எடுத்து அதை கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணலாம், இதோட கண்ட்ரோல் எப்படி மொபைலில் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.